அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த நண்பர் எழுத்தாளர் பிரகாஷ் அவர்களுக்கு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்ற கிரிட்டிக்கல் ரெவல்யூஷனரிஸ் மற்றும் அயோத்திதாசர் மாணவர்கள் அமைப்பிற்கு நன்றி. பெருமாள் முருகன் சாருடைய இந்த ஓல்டு சிறுதை தோற்று பற்றி பேசணும்னு பிரகாஷ் பேசிக்கிட்டாரு. சரி, நமக்கு இது ஒரு அனுபவமா இருக்கும் அப்படிங்கிற முறையில கிடையாது, சாதாரண வாசிப்பாளர் தான். ஸோ உங்களுடைய பகிரக்கூடிய ஒரு அனுபவத்திற்காகத்தான் இது சரின்னு சொன்னேன். எனக்கு மிகவும் பிடித்தமான இலக்கிய வடிவம் வந்து சிறுகதை. ஏன்னா அது குறைந்த பக்கங்கள்ல ஒரு பெரிய நிறைவை தரக்கூடிய ஒரு வடிவம். அதை விட குறைந்த வார்த்தைகள்ல தரக்கூடியது கவிதை. அது வந்து மறுக்க முடியாது. அதை உரைநடை வடிவத்தில் பார்க்கும்போது சிறுகதைகள் வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமா இருக்கும். ஆனா என்னுடைய பிரச்சனை என்னன்னா, நான் சிறுகதைகளை வாசிக்கும் போது ஒரு சிறுகதை வாசிச்சேன்னா அப்புறம் ஒரு பெரிய கேப் தொடர்ந்து ஒரு தொகுப்பு எடுத்துக்கிட்டாரு கூட ஒரு இதயம் எடுத்துக்கிட்டாரு கூட எனக்கு தொடர்ந்து சிறுகதைகள் வாசிக்கும் போது ரொம்ப ஆயாசம் ஏற்படக்கூடிய ஒரு ஆள். அதனால ஒரு சிறுகதை வாசிச்சேன்னா கேப் போட்டு அப்புறம் சாயந்தரம் நைட்டு அடுத்த கதையை வாசிப்பேன். இந்த இதுல 11 சிறுகதைகள் இருக்குது. சில பல வேலைகள்னால ஒரு வாரத்துக்கு முன்னால்தான் இதை வாசிக்க ஆரம்பிச்சேன். இதை வாசிக்கணும், வாசிச்சு நான் எப்பவுமே எப்படின்னா முதல் ஃபாஸ்டா வாசிச்சுவேன். அப்புறம் ரெண்டாவது தடவை மெதுவா வாசிப்பேன். அதாவது முதல் தடவை மெதுவா வாசிக்க முடியும், ரெண்டாவது தடவை வாசிக்கும்போது ஃபாஸ்டா வாசிக்கலாம், இல்லை நோட்ஸ் எடுக்கலாம், நம்மளுடைய சில குறிப்புகளை எடுக்கலாம். அதுதான் என்னுடைய வழக்கம். அதே எண்ணத்துல தான் சரி இது எவ்வளவு நாள் ஆகுதோ அப்படின்னு சொல்லி இந்த சிறுகதை வாசிக்க ஆரம்பிச்சேன். வாசிக்க ஆரம்பிச்சதுன்னா முதல் கதை வாசிச்சேன், ரொம்ப பிரமாதமா இருந்தது. அடுத்த வாசிக்க ஆரம்பிச்சேன். இது வந்து எனக்கு வந்து ஒரு புதுமையான ஒரு அனுபவம். ஒரு சிறுகதை தொகுப்பு எடுத்துட்டு தொடர்ந்து கதைகளை வாசிக்க முடியுது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அந்த சிறுகதை தொகுப்பினுடைய நேர்த்திக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம். அந்த வகையில பெருமாள் முருகன் சாருடைய அருமை ஆயிடுன்னு சொல்லலாம். ஏன்னா தொடர்ந்து வாசிச்சு ஒரு நாள்ல 13-14 சிறுகதைகளையும் நான் வாசிச்சு அதுக்கப்புறம் திருப்பி வாசிக்க வேண்டிய தேவை கூட ஏற்படுது. என்னுடைய ஞாபகத்தில் இருந்து சும்மா திருப்பி பார்த்து நான் ஒரு 2 பக்கம் எழுதிட்டு வந்திருக்கேன். அதை வச்சுதான் இப்போ ஒரே இருக்கு. இந்த சிறுகதை தொகுப்பினுடைய சிறப்பு என்னன்னா, இது எல்லாமே வந்து வளர்ப்பு விலங்குகளுக்கும் மனிதர்களுக்குமான உறவை இருக்கிறது. இது வந்து பெருமாள் முருகன் சார் வந்து ஒரு தொடராக செஞ்சுட்டு இருக்காரு. இதுல முதல் சிறுகதை தொகுப்பு வந்து 2023 நினைக்கிறேன். அதுலேயே எல்லாமே வந்து வளர்ப்பு விலங்குகளுக்கும் மனிதர்களுக்குமான ஒரு உறவை சொல்லிட்டு தொகுப்பு அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் வந்து அப்படியான ஒரு தொகுப்பு தான். எல்லாமே வளர்ப்பு விலங்குகள் குறித்த தொகுப்பு தான். 11 கதைகள் இருக்கின்றன. காலத்தோடு பதிப்புகள் வெளியிட்டுள்ளார். 2024 ஆண்டு ஜனவரி தொடங்கி 2025 ஆண்டு ஜனவரி வரை ஒரு வருஷத்துல பல்வேறு அச்சு மின்னிதழ்கள் வெளியான கதைகளுடைய தொகுப்பு. முதல் பதிப்பு டிசம்பர் 24, இரண்டாம் பதிப்பு ஜூலை 25 வெளியிட்டு 2 பதிப்புகள் வெளியாகுதுனாலே அது வந்து ஒரு சிறந்த அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான கேள்வியும் நமக்கு எழுப்ப முடியாது. அதுவே ஒரு சான்று. பெருமாள் முருகன் சார் அவர் வந்து வேளாண் குடும்பத்தை சார்ந்தவர் அப்படின்னு தெரிய முடியுது. யாரும் வேளாண் குடும்பத்தை சார்ந்தவரோ தமிழ்நாட்டை சார்ந்தவரோ இல்லை. இருந்தாலும் நான் வந்து தமிழ்நாட்டுக்கு குடிபெயர்ந்த போது நாங்கள் வந்து இந்த வேளாண் பகுதியில் சர்க்கார்
ஆசாரிய தோட்டம் அந்த டைம்ல இருக்கு சோழக்காடு நடுவில் ஒரு அந்த காவினுடைய ஓனர் கவுண்டர் இருப்பாரு. அவங்க சில பேரை கூட வாடகைக்கு உதவிக்காக வச்சிருப்பாங்க. அந்த சூழ்நிலைகள்ல நான் கொஞ்ச நாள் இருந்தேன். அதனால எனக்கு இந்த வேளாண் இன்னும் எனக்கு ரொம்ப பரிச்சயமானது, பிடித்தமானது, ஒரு நினைவு இயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல். அது சார்ந்து ரொம்ப சிறப்பாக இருக்கு. அப்ப இந்த மாதிரி அந்த காலத்துல இவ்வளவு இயந்திரங்கள் எல்லாமே அதிகமா விலங்குகள் தான். உழவோடுவதற்கு ஒரு காளை மாடு தேவைப்படுது. அந்த காளை மாடை ஈன்றதுக்கு ஒரு பசு தேவைப்படுது. அப்புறம் காவலுக்குன்னு 1-2 நாயாக ஒவ்வொரு தோட்டத்திலையும். அப்புறம் ஆசாரத்துல எல்லாம் அடி போட்டு வச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் அடி போட்டு வச்சிருப்பாங்க. அதுல எலியிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு 1-2 கோழியாவது வளர்ப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அந்தஸ்தின் அடையாளமா ஒரு குதிரை, அந்த குதிரைக்கு 1-2 குதிரைகள். விலங்குகளோட ஒரு சேர்ந்து வாழ்கின்ற ஒரு அமைப்பு தான் அந்த காலத்துல வேளாண்மை சூழல் இருந்தது. அது மாதிரி ஒரு சூழல்ல அது பயன்பாடுகளுக்கு வளர்க்கப்படுகின்ற விலங்குகளா இருந்தா கூட அவற்றின் மீது ஒரு தனியான ஒரு அன்பு அந்த அவர்களுக்கு அது பயன் சார்ந்த ஒரு அன்பல்ல, அதையும் தாங்கின ஒரு உணர்வு அவர்களுக்கு. ஆனா இப்ப பாடம் மாறிடுச்சு. விலங்குகள் மேலங்களுக்கு பெரிய பயன் சொல்ல முடியாது. சொல்ல போனா நாய் வளர்க்கிறாங்க சில பேர். அவங்க சில பேர் அது ஒரு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி வளர்க்குறாங்க. இருந்தாலுமே இப்போ பயன்கிறது வளர்ப்பு இல்லை. வளர்ப்பு பிராணிகள் அதை வளர்ப்பதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது நாம யோசிக்க முடியும். பல்வேறு சித்திரங்களை இந்த பூண்டு அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பு வழங்கி இந்த எல்லா கதைகளுமே பல்வேறு இதழ்கள் இருக்கு. நானும் கூட 2-3 கதைகளை வாசிச்ச ஞாபகம் இருக்கு. ஆனா இது ஒரு தொகுப்பா வாசிப்பது ஒரு வித்தியாசமான சிறுகதை தொகுப்புகளை தொகுப்பாக வாசிப்பது. நான் சாதாரண என்ன நினைக்கிறேன்னா புக் போவேன். ஒரு சிறுகதை தொகுப்பு எடுத்து பார்த்தா 2-3 கதைகள் ஆல்ரெடி வாசிச்ச கதைகள், இதழ்கள் கதைகளா இருக்கும். திருப்பி மேல விழுந்து வரணும். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் இலவசமாவே கிடையாது. வரக்கூடிய ஏறக்குறைய 90% மின்னிதழ்களும் 100% மின்னிதழ்களும். அதே மாதிரி இவருடைய அச்சிதழ்கள் கூட அவங்க அவங்க இணையப்படத்திலே அவங்களுடைய படைப்புகளை எல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க வெளியிடுறாங்க. இலவசமா வாசிப்பதற்கு நிறைய விஷயங்கள் கிடைக்குது. அப்ப எதுக்கு காசு வந்து வாங்கணும், எதுக்கு தொகுப்பா வாங்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருந்தது. ஆனா இந்த கோடியத்துல சிறுகதை வாசிக்கும் போது, தொகுத்து வாசிக்கும் போது, ஒரே வகையான கதைகளை ஒன்றாக தொகுத்து வாசிக்கும் போது, ஒரே எழுத்தாளர்களுடைய கதைகளை ஒன்றாக தொகுத்து வாசிக்கும் போது அது ஒரு மிக வித்தியாசமான அனுபவமாக இருக்கு. அதனால அதையெல்லாம் என்ன கேட்டுக்கிறேன், இங்க ஆல்ரெடி வாசிக்கிறத தொகுப்பா வந்தா அதை வாங்கி வாசிச்சு பார்க்கறது ஒரு சிறப்பான அனுபவமா இருக்கும். அதனால நீங்களும் கூட இதையெல்லாம் வாங்கி வாசிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். வாங்கி வாசிச்சு அதை இன்பம் அடையலாம் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த தொகுப்பை பொறுத்த வரைக்கும் முதல் ஆச்சரியம் என்னன்னா, இந்த வளர்ப்பு பிராணிகளின் பெயர்கள் ஒரு கதையை எழுத முயற்சி பண்றவங்களுக்கு தெரியும். ஒரு கதையில அந்த கதாபாத்திரத்துக்கு பேர் வைக்கிறதே கொஞ்சம் கஷ்டமான விஷயம். என்ன பேர் வைக்கிற அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க பேர் அவங்க பேர் வச்சு பிரச்சனை ஏற்படாது அப்படின்றது நாம. ஆனா இது பாத்தீங்கன்னா விலங்குகளுக்குதான் ரொம்ப ஈஸியா சாதாரண போயிட்டே இருக்காரு.
கருமதி, கோடு, மதி, வீண், சுக்கி, செம்மி, குறுப்பு, இளம், பொங்கி, முனி, குடிக்காட்டி, சுடா, இதுதான் கதையுடைய பேரு. அதெல்லாம் அந்த கதையில வர்ற வளர்ப்பு பிராணிகள் கிடையாது. இது வேறு பேர், இதுக்கெல்லாம் பெயர் காரணம் இருக்கு. இந்த பெயர் காரணத்துக்கான விளக்கும் கதைகளே. அதுதான் இன்னும் சுவாரஸ்யம். அது எவ்வளவு முக்கிய விஷயம் என்னன்னா, இளம் அப்படிங்கிறது ஒரு பூனையுடைய பேர். அப்ப அந்த பூனையினுடைய சொந்தக்காரனா சொல்றாங்க, இதை இளானதான் கூடணும். இளான கூட்ட நம்மளோட பிள்ளைக்கு பிடிக்காது. புள்ள பேர் வச்சது இளாது அப்படின்னு. அதனால அந்த இளானதான் கூடணும், இளான கூடக்கூடாது அப்படின்னு அவங்க குறிப்பா சொல்றாங்க. அத மாதிரி ரொம்ப சிறப்பாக இருக்கு. இதை ஒரு சாதாரணமா அது ரொம்ப மனதோட ஒன்றிய ஒரு வளர்ப்பு பிராணிகளோட ஒரு ஒன்றுதல் இருக்குதுதான் அப்படின்னா இதுல பேர் வைக்க. அதுக்கு காரணம் சொல்லணும்னா அதை விட பெருமை இருக்கும். அப்ப இந்த விலங்குகளை வளர்ப்பு பிராணிகளை வளர்க்கும் போது அது மெயினா ஒரு அன்பு செலுத்தக்கூடிய ஒரு ஆப்ரேட். நம்மளுடைய அன்பை எங்கேயாவது கொட்டணும். அன்பு நெஞ்சுக்குள்ள அடைச்சி வச்சுட்டு நெஞ்சு பாரமாகி வெடிச்சிடும். அப்ப அந்த அன்பை எங்கேயாவது கொட்டணும். மனிதர்கள் மேல கொள்ளலாம், அது நிறைய பிரச்சனைகள் உருவாக்கும். அதனாலதான் நிறைய பேர் மனிதர்கள் மேல அன்பு காட்டுறது. இப்ப பார்வையில பாத்தீங்கன்னா கல்லு, ஓடான், பள்ளி இந்த மாதிரி எல்லாம் வளர்க்குறாங்க. வளர்ப்பு பிராணிகள் கல்லு வளர்க்குறாங்க. என்னென்ன பிரச்சனையே இல்லை. சாப்பாடு கொடுக்கல, வெளியே போகாது, ஒரு பிரச்சனை இல்லை. அது ரொம்ப சேவை. அதே மாதிரி அன்பு காட்டுறதுக்கு நமக்கு ஏதாவது வேணும் அப்படிங்கும் போது அதுக்கு ஒரு அவுட்லெட்டா இந்த விலங்குகள் அமையும். சிலருக்கு அது இயல்பாகவே இந்த விலங்குகளின் மேல ஒரு பற்று, அன்பு, பாசம் இதெல்லாம் இருக்கும். அந்த அன்பை சொல்கின்ற ஒரு கதை தான் பொங்கி. பொங்கிங்கிற கதை விலங்குக்கும் மனிதனுக்குமான எதிர்பார்ப்புகள். அதாவது மனிதனுக்கு விலங்கின் மேலான எதிர்பார்ப்புகள் அதை பற்றி சொல்கின்றது பொங்கி அப்படிங்கிற கதை. ஆனா அந்த கதை நேரடியா கதைக்கு உள்ள போகுது. கதைக்குள்ள வர்ற கதையெல்லாம் பொங்கி. அந்த கதை எப்படி தொடங்குதுன்னா, ஒரு தாத்தா குலதெய்வ சாமிக்கு கடா அவருக்கு 3 பசங்க 3 பொண்ணு. எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் குலதெய்வம் போய் கடா வைக்கணும். 3 பேருமே விவசாயம் பண்றவங்க, வேளாண் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், வேளாண் தொழில் செய்வர்கள். அப்ப சாரா வீரே எடுக்க முடியாத தொழில் விவசாயம் தானே அப்படின்னு சொல்றாரு. ஒரு நாள் கூட வீடு எடுக்க முடியாத தொழில் விவசாயம் அப்படின்னு சொல்றாரு. அது எப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அது அந்த தொழில் இருக்கிறவங்களுக்கு தான் சூட்சமா தெரியும். ஏன்னா ஒரு ஆள் வேலை வர சொல்லியிருக்கோம். அவரு நாம கூப்பிடணும்னு வரமாட்டாரு. அவருக்கு எப்போ சௌகரியமோ அப்பதான் வருவாரு. அப்போ வரும்போது நாம ஸ்பீட் பண்ணி நாம அவரை வச்சு வேலை வாங்கி வேலை தள்ளி போகும். ஸோ வேளாண்மை அந்த பாதை செய்ய வேண்டியது செய்யறதுன்னா யாரும் இதையும் தள்ளி போட முடியாது. யாருமே வரமாட்டேங்கிறாங்க குலதெய்வம். அப்போ தாத்தா என்ன சொல்றாருன்னா, வெள்ளத்தை ஏறி முடிக்க சமத்துக்கிட்டு போறதுக்குள்ளையாச்சும் கொண்டு வருவீங்களா அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஆட்டுக்கு அவ்வளவு வயசாயிடுச்சு. அது இன்னொரு ஆட்டுவதை ஏறக்கூடிய அளவுக்கு கூட அதுக்கு தெரிவிக்காது போல இருக்கு. அதுக்குள்ளே ஆட்டை கொள்ளி வெட்டுங்களா அப்படின்னு சொல்றாரு. இப்ப எல்லாரும் சரி கடைசியில ஒன்னா குலதெய்வம் போறாங்க. நேர்த்தியான வர்ணனைகள் எல்லாமே அது முக்கிய சொன்னாங்க. உரையாடல்களே இல்லை, எல்லாமே வர்ணனைகள் தான் இருக்கு. அது வாசி பார்க்கும்போது அது எவ்வளவு எஃபெக்டிவா இருக்கு. நான் சில கதைகளை எழுதிக்கிறேன்.
அப்படின்னு எனக்கு அது புரிஞ்சதே இல்லை. இந்த கதையை படிக்கும் போதுதான் இந்த விரிச்சு எழுதுறதுன்னா என்னன்னு புரியும். சோ இதெல்லாம் வந்து ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு கதை எப்படி எழுதும், ஒரு பேர் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதுக்குதான் இது ஒரு எடுத்துக்காட்டு. சோ இது வந்து மாணவர்களாகிய நீங்கள்லாம் வந்து அவசியம் கண்டிப்பா இதை வாசிக்கணும். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா என்ன எழுத்துங்கிறது எப்படி எழுதணும் அப்படிங்கிறதுக்குலாம் ஒரு எடுத்துக்காட்டான எழுத்துக்களா வந்து இதை நான் பார்க்கிறேன். சோ இவங்கெல்லாம் வண்டி கட்டி போறாங்க, அப்போ பஸ் எல்லாம் படிக்கிறாங்க, ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு வண்டியில போறாங்க. அப்போ சார் முக்கியமான விஷயம் சொல்றாரு, வண்டி அடங்க நிற்கும் போது ஒரு வண்டியிலிருந்து இன்னொரு வண்டிக்கு குழந்தைகள் மாறிக்கிறாங்க. அது வந்து நீங்க அனுபவிச்சுக்கிறீங்களா தெரியல. நாங்க கார்ல போறோம், கார்ல போகும்போது 4 பேர் போகும், ஒரு காரில் ஒரு குடும்பம் இருக்கும். ஒரு இடத்துல நிற்கும் போதும் ஒரு காரில் இருக்கிற பிள்ளைகளா ஒரு காரில் இருக்கிறோம். அது வந்து ஒரு புதுமை வந்து அதை வந்து வண்டியை கேட்டு போகும்போது சொல்றாரு. இதெல்லாம் வந்து எப்படின்னா அந்த நேர்மையான அனுபவம் இருக்கணும், அதை உணர்ந்து மனதுக்குள்ள பதிஞ்சிருக்கணும், அதை சொல்றதுக்கு ஒரு வார்த்தைகள் இருக்கணும். அதெல்லாம் இருந்தால்தான் இதெல்லாம் செய்யணும். அதை வந்து ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கேன். போய் நம்ம கோயிலுக்கு போய் சேர்ந்துடுறாங்க. கோயிலுக்கு போய் சேர்ந்த பிறகு எல்லாம் கிடா வெட்டுறதுக்கு, பூஜை பண்ணுறதுக்கு, ஒரு பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்றாங்க. அப்போ தூரத்துல வந்து ரயில் போக சத்தம் கேட்குது. ரயில் யாரையுமே பார்த்தது, ரயில் வந்து கண்டாரத்தோட பார்த்தது. அப்போ குழந்தைகள்லாம் வந்து ரயிலை பார்க்க போகலாம், ரயிலை பார்க்க போகலாம்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கேயே பாருங்க, நுட்பமான ஒரு விவரிப்பு அவர் கொடுக்குறாரு. அம்மா அப்பா குழந்தைகளுடைய அம்மா அப்பாக்கள் எல்லாம் அதனால அங்கேதான் போகாதீங்க, இங்கே விளையாடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா தாத்தா என்ன சொல்றாரு, போய் பார்த்துதான் வரணும் அப்படின்னு பாட்டியும் கூட சொல்றாரு. போய் வழி சொல்றாரு, இப்படி போங்க, இங்க இங்க ஒரு வீடு இருக்கும், எதாவது தேவைன்னா போய் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி வழி சொல்லி அனுப்பி. அப்ப இந்த வழியில போகும்போது பாட்டி சொல்கின்ற கதையா சம்பவமா எனக்கு தெரியாத ஒண்ணு, அதுதான் சார் சொல்றாரு. கதையா சம்பவமா எனக்கு தெரியாத ஒண்ணுதான் இந்த பொங்கி அப்படிங்கிற கதை. பொங்கிங்கிறது ஒரு நாள் ஒரு பண்ணையாரு சொல்ல முடியாது, ஒரு வசதியான வாழ்க்கை உள்ள ஒரு விவசாய குடும்பம். அந்த குடும்பத்தில் 4 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெண் பிறந்திருக்கார். அவருடைய பேர் வந்து புவாசரி. புவாசரிங்கிற பேர் வந்து உங்களுக்கு அவருக்கு காமனான பேர் கேள்விப்பட்டிருக்கேன். புவாசரி அப்படிங்கிறது அந்த பெண்ணுடைய பேரு. ஒருவேளை அந்த பெண் வந்து தெய்வமா அந்த புவாசரிங்கிற பெண் ரொம்ப செல்லமா வளர்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போறாங்க, ஒரு தோட்டத்துக்கு, ஒரு பண்ணை வீட்டுக்கு. அப்ப அவங்க ஒரு நாய் வந்து குட்டி போட்டு, குட்டி போட்டதுல 2 கழுவுன்னு ஒரு கொட்டை. கொட்டையை இருக்க மாட்டாங்க, கழுவுன்னு தான் கொடுப்பாங்க. என்னது அவங்க சொல்லிடுறாங்க, 2 கழுவனுக்கும் வந்து ஆள் ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணிட்டாங்க, என்னது கொட்டை தான் ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த பூவாசரிக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒரு மரத்தை சாப்பிடுறாரு, பூங்குட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. கேள்விப்பட்டது, இதுதான் கேள்விப்பட்டேன். பிறந்த உடனே அந்த சிறு குழந்தைக்கு வந்து பூங்குட்டி, எவ்வளவு பயங்கரமான பேர், பூவோட குட்டி, பூங்குட்டி. அப்ப அந்த பூங்குட்டியை வந்து பூவாசரி போய் எடுக்கிறார், நாம் வீட்டுக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்னு. அவர் சொல்றாங்க, பொட்டை குட்டி ரொம்ப பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை வந்து சில காரணங்களுக்காக வளர்ப்பாங்களாம். சில பேருக்கு கடவுள் நாய் சேராது அப்படிங்கிறதால சில பேர் பொட்டக்குட்டியை எடுத்து வளர்ப்பாங்க. ஆனா இவங்களுக்கு அப்படியே பிரச்சனை இல்லை, எதுவும் இல்லை. பாப்பா ஆசைப்படுது அப்படின்னு பொட்டக்குட்டியை எடுத்துட்டு வந்துடுறாங்க. பூவாசிரியும் இந்த பொட்டக்குட்டியும் நாளைக்கு புது வட்டமாக வளர்ந்து கொண்ட விஷயம். அதுக்கப்புறம் 2 பேருக்கு பூ பெய்தி. அப்போ இந்த பொங்கி இங்க இந்த நாய் வந்து
ஆனா பொங்கி கேட்க மாட்டேங்கிறாங்க. ராத்திரி ஆனா வேட்டைக்கு போயிடுறாங்க. வேட்டைக்கு போனா எலி எலியை பந்துபடாம கொண்டு வரும். அது ஒரு முக்கியமான விஷயம். எலியை கொண்டு பந்துபடாம கொண்டு வந்து வீட்டுல கொண்டு வந்து வைக்குது. அதை அண்ணன்மார்கள் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுறாங்க. அது கூட விரும்பி சாப்பிடுறாங்க. ஆனா பொங்கிக்கு அந்த மாதிரி ஒரு விலங்கை சாப்பிடுறது விருப்பமா இருக்கு. உபாசனைக்கு ஒரு விலங்கை சாப்பிடுறது விருப்பமா இருக்கு. பெரிய மாதிரி ஒரு விலங்கு தானே அது. அதை போய் யாரும் சாப்பிடணும் அவங்க சாப்பிடுறது. வீட்டுல எல்லாரும் சாப்பிடலாம். திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு பெரிய மொசலை பொங்கி மொசலை முடிச்சுட்டு பார்க்கும்போது ஒரு பல்லு. ஆனா அவங்க வீட்டில் அண்ணன்மார்களுக்கு ஒரே கொண்டாட்டம். இன்னைக்கு சில ஜாலியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மொசலை சாப்பிடுறது சாப்பிடுறாங்க. நாம என்ன நினைப்போம்? மொசலை சாப்பிட்டு எல்லாரும் இறந்துருவாங்க, உபாசனைக்கு படிச்சுக்குவா அப்படின்னு. ஆனா அதெல்லாம் இல்லை. உங்களுக்கு ரொம்ப ஆழம். இது தொடர்ந்து பொங்கி வெளியே போலாம், நைட்டான வெளியே போலாம், காலையில வந்துடும். ஒரு நாள் காலையில பொங்கி வர்ற அதுக்கப்புறம் பொங்கியும் அந்த நாயும் தான் உபாசனையும் பொங்கியும் தான் இவங்க கும்பிட போன அந்த கோவில தெய்வமா நிற்கிறாங்க அப்படின்னு கலந்து. ஏன் அவங்க தெய்வமா முடியாது அப்படிங்கிறத நீங்க கதையை படிச்சு தெரிஞ்சுக்கணும். இது இப்ப சொன்ன ஒரு 2 பேரா மேக்சிமம் வரும். ஆனா இது 15 பக்கத்துல எழுதியிருக்காரு சார். 15 பக்கத்துக்கு விரிச்சு எழுதியிருக்கேன். விரிச்செழுதுக்கு நான் படிச்சிருக்கேன். முதல்ல சில அது ஒரு பண்பாடுன்னு சொல்லுவோம். அதை செய்வாங்க. விரிச்சு விரிச்சு எழுதுவோம். அது ஒரு சுவாரஸ்யமும் இருக்காது. படிக்க படிக்க நமக்கு வளர்ச்சி தான் இருக்கு. ஆனா சாருடைய கதைகள் விரிச்சு எழுதினா ரொம்ப நேர்த்தியாக, ரொம்ப நுட்பமாக, ரொம்ப நுணுக்கமாக தகவல்களை என்னுடைய பார்வையை சொல்லி அழகான மொழியில, அழகான நடையில, வாசிக்க எளிதான நடையில கதைகள் கூறிட்டே வாசிக்க தொடங்கினோட நிறுத்துறதுதான் கஷ்டம். அப்ப இந்த பொங்கிக்கும் உபாசனைக்கும் ஒரு அன்பு, உண்மைக்குன்னா உபாசனைக்கு பொங்கி மேல ஒரு அன்பு. அதுதான் உலர்ந்த, அதுதான் உயரிய பண்பு. விலங்குகளை செல்ல பிராணிகளாக வளர்ப்பதற்கான உயரிய பண்பு. அது மட்டும்தான் இருக்கா இந்த உலர்ந்த அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அடுத்த கதை இன்னொரு இதெல்லாம் வரிசையா வரல. நான் சொல்றேன். அதுக்கு அடுத்த கதை குறுக்குங்கிறது பூனையோட பெண். அது ஒரு லேடி அத்தை குறுக்குல வளர்த்துறாங்க. அத்தை ரொம்ப தன்மானம் தன்மானம்னு சொல்ல முடியுமா, அவர்னு சொல்லணுமான்னு தெரியாது. ஏன்னா பையன் வீட்டுக்கு போவாங்க, விருந்துக்கு போவாங்க, 10 நாள் இருந்துட்டு வரன்னு போவாங்க. ஆனா 2 நாளே சண்டை இருக்கும். அது மருமகளுக்கும் அத்தைக்குமா இல்ல மகனுக்கும் அத்தைக்குமான்னு சொல்றது. சண்டை வரும். சண்டை ஒரு 2 நாள்ல திரும்பி வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு தன்மானம் கேட்க. அவங்க குறுக்குற வளர்த்தாங்க. குறுக்குற வளர்த்தாருன்னு சொன்னா அவங்க கேரக்டரே மாறி அவங்க குறுக்குறதுக்காக பல மாற்றங்களை செய்கிறாங்க. அவங்க வாழ்க்கை குறுக்குறை சுற்றித்தான் அவங்களுடைய வாழ்க்கையை மாறி அதுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை ஏதோ தவிர்க்க முடியாம 10 நாள் வெளியூர் போக வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்போ குறுக்குறை காரணத்துக்கு என்னுடைய மருமகன் செல்வம்
பாரதி மருமகன் பாரதி கிட்ட குறுக்குறை ஒப்படைச்சிட்டு போறாங்க. நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்லாம் சொல்லி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துதான் போறாங்க. பாரதி வந்து சில மாற்றங்களை செஞ்சுக்கிறார். போகக்கூடாத எல்லைகளுக்கு வந்து குறுக்குறை அழைச்சிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் அத்தை திரும்பி வந்துடுறாங்க. திரும்பி வந்தவங்க பார்த்தா அத்தையை கண்டிக்கிறதே இல்லை. என்ன எப்பவுமே நம்ம வரம்பு மீறினாத்தானே நம்மளுக்கு திரு இருக்கும். அப்போ அந்த திரு வந்து குறுக்கு கிடைச்சிருச்சு. அதனால அந்த செல்லத்தின் மீதுதான் பற்று உண்டு, சாரி பாரதியின் மீதுதான் பற்று உண்டு. அத்தையை கண்டிக்கிறது. அப்ப என்ன, அத்தை ஆல்ரெடி ரொம்ப முன்னுணர்வு கொண்டவர். அவளுக்கு வந்து இந்த மாதிரி ரிசல்ட் எல்லாம் பார்க்க முடியாது. அப்ப என்ன பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் கதையோட வெற்றி. அதை வந்து நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கலாம். ஆனா இது என்ன தெரியுங்களா, ஒரு மீனுடன் மனப்பான்மை. இது வந்து வெளிப்படுத்தி நம்ம நிறைய செய்திகளை படிக்கிறோம். முன்னாள் காதலன் காதலன் முன்னாள் காதலியை போய் கொல்லப்படுறான். அந்த மாதிரி கதைகள் எல்லாம் கணவன் மனைவி அந்த மாதிரி கதைகள் நியூஸ் எல்லாம் படிக்கிறோம். அந்த நியூஸுக்கு எல்லாம் என்ன காரணம், மீனுடன் மனப்பான்மை, பொசசிவ்னஸ், அதுதான் காரணம். சோ இந்த பொசசிவ்னஸ் வெளிப்படுகின்ற ஒரு கதை வந்து கூறுவோம். அந்த அப்படியான ஒரு உறவையும் இந்த இதில் சொல்லி இருக்கு. அப்புறம் மிருகங்களுடைய பேரிடர் கூட மனிதர்களுடைய கதையை சொல்கின்ற கதைகள் அதுல மிருகங்களுக்கு பெரிய ரோல் பேரு மனிதர்களுக்கு பற்றின கதைதான். அப்போ சுடா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கதை. இந்த சுடா வந்து பிஎம் என்ற கதை. பிஎம் வந்து சின்ன வயசுல அவரு ஒரு சேர்ந்தவர். அவருடைய நாய்தான் சுடா. அப்போ தோழர் வந்து சின்ன வயசுலயே வந்து பெரிய புரட்சியாளர். இருந்தாலும் படிப்பாளிகள் தான் அதிகமா புரட்சியாளர் ஆகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த காலத்துல புதுமுறை பியூசிக்கு போறாரு. பியூசிக்கு போய் இயக்கத்தின் ஈடுபாடு கொண்டு புரட்சியாளராக மாறி குடும்பத்தை எல்லாம் கவனிக்காம புரட்சியில சேர்த்தாரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இன்னும் 2 வருஷத்துல புரட்சி வந்துரும்ல, அதுக்கப்புறம் குடும்பத்தை கவனிச்சுக்கலாம், அது வரைக்கும் நாம புரட்சிக்காக பாடுபடுறோம் அப்படின்னு சொல்லி குடும்பத்தை எல்லாம் போய் குழந்தையெல்லாம் பிறந்திருந்தாரு. பட் குடும்பத்தை கவனிக்கிறது அப்படி இருக்காரு. அப்படி இருக்கும்போது அப்ப எழுதப்படுகின்ற ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, இந்த புரட்சியினுடைய அடிப்படையே ஒரு வர்க்க ஒற்றுமை. அதுல வந்து உழைக்கும் வர்க்கம், சுழலும் வர்க்கம், 2 வர்க்கத்தினுடைய போராட்டம் தான் புரட்சி. அந்த உழைக்கும் வர்க்கம் வந்து சுழலும் வர்க்கத்தை எதிர்த்து செய்கின்ற செயல்பாடு தான் புரட்சி. அப்போ இந்த வர்க்க ஒற்றுமை அப்படிங்கிறது சாத்தியம் பிறந்து கிடக்கின்ற நம்ம சமுதாயத்திலே இது சாத்தியமா கேள்வி இந்த இயக்கத்திடையே உருவாக்கி இருக்கும். அப்போ நம்ம தொடர் பிஎம் வந்து ஸ்ட்ராங்கா சொல்றாரு. அதுல சாதியெல்லாம் நம்மளை பிரிக்க முடியாது, வர்க்க ஒற்றுமை ஏற்படுத்திருந்தா சாதியினால ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு பிஎம் சொல்றாரு. அந்த நம்பிக்கையிலே அவர் இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு விருதுக்கு போறாரு. அப்பாவுக்கு ரொம்ப வயசு வித்தியாசம். அப்பாவுக்கு ஏற்கனவே அம்மா மாதிரி இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு விருதுக்கு போகும்போது அங்க நாட்டு நடந்தது, ஒரு பெரிய ஆக்டிவிட்டி நடந்துட்டு அவங்க வயது இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தாரு, தொழிலாளர்கள் எல்லாரும் தொழிலாளர்கள் தான். அந்த தொழிலாளர்கள் வந்து ஆனா தனித்தனியா பிரிச்சுதான் இவங்க சாப்பிடும்போது ஒரு குழுவா உட்காந்து சொன்னாங்க.
வர்க்க ஒற்றுமை சாதிய பிளவுகளை சேர்த்து பெரிய புரட்சி அப்படிங்கிறது சொல்ற ஒரு கதை தான் இந்த சுறாவை என்ற கதை. ரொம்ப சிறப்பான. அப்போ இது இவ்வளவு ஒரு காத்திரம், இவ்வளவு காத்திரமான ஒரு கேள்வி, ஒரு காத்திரமான ஒரு கருத்து, அதை சாதாரண ஒரு கதையில சிம்பிளா சொல்லி நடப்பா நடக்காதான் சொல்லுங்க. இதுதான் நடந்தது, நடக்குமா நடக்காதான் அதுதான் சொல்ல. எதையுமே ஒரு படைப்பாளி, ஒரு சிறந்த எழுத்தாளர் தான் ஒரு முடிவை இறுதியா வைக்கலாம். இது நடந்தது, நீங்க முடிவு அதுதான் சிறந்தது. ஒரு வெளிப்படையா போர்ஸா அடிச்சு சொல்லுவது சிறந்த கருத்து. அப்ப அந்த ஒரு காரணமான ஒரு கேள்விக்கு பதில் இந்த கதை. அதுக்கப்புறம் தலைப்பு கதை போகுது. எனக்கு கூட இந்த பிராணிகள் உடன்பாடு. எனக்கு இந்த பிராணிகளை தொடர்ந்து அதை தூக்குறது கொஞ்சம் சில பேர் வாயிலாம் இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தா அப்படியே அனுபவமா இருக்கு. அப்போ அதெல்லாம் எனக்கு தொடரவே பிடிக்காது. அது மேல தொட்டினாலே எனக்கு பிடிக்காது. ஆனா எங்க வீட்டுல 2 நாய்க்குட்டி வளர்த்தோம். ஒரே கையில முதல்ல ஒரு நாய்க்குட்டி வளர்த்தோம். அதை பூமுட்டிதான் சின்னதா இருக்கும். குட்டிலேயே எங்கேயோ தமிழ் வேலையை பிரச்சனையும் வாங்கிட்டு எல்லாரும் வீட்டுல குட்டிக்கு போயிடுவோம். பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, நாங்க வேலைக்கு போயிடுவோம். நாய் மட்டும் வீட்டுல ஒரு நாயை வளர்ப்பு பிராணி அது குட்டிய அப்படி விடவே. ஏன்னா நாம எப்படி அன்பு செலுத்துறது கேட்கிறோமோ அது மாதிரி அது அன்பு பெறுவதற்கு அதாவது நீங்க அப்படி தனிமையில விட்டுட்டு அனாதையா விட்டுட்டு போனீங்கன்னா அதுக்கு டென்ஷனாகி அது எல்லா சோஃபா கவர் என்னென்ன கிடைக்குது அதெல்லாம் கடிச்சு தீமை அது சிக்காச்சு. வாங்கிட்டு வந்தவங்க அவங்க வேலை பார்த்துட்டு போயிடுறாங்க. நான் தான் அந்த சிக்காத நாய்க்கு எடுத்து அதுக்கு வைத்தியம் பார்த்து அதை இங்க ராஜா வீதியில அந்த நம்ம சாரணை வீட்டு பக்கத்துல கால்களை மட்டும் அதுக்கு கொண்டு வச்சு வைத்தியம் நான் தான் பார்த்து அது செத்து போச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு குட்டி வருகிறாங்க. அதுவும் முடியலாம் பெருசா வச்சிடலாம். அது கால்கள் பாவம் அது பெருசா வச்சிருக்காங்க. அப்போ அதை யாருக்கு வேண்டியது நான் தான் அதை வாக்கிங் கொண்டு வரும். இந்த நாய்கள் எப்படின்னா அதை அன்போட வளர்க்கணும், சொல்லுக்கு கட்டுப்பட்டு வளர்க்கணும். அப்பதான் அதை கட்டுப்படுத்தணும். நீங்க அதை அப்படியே விட்டீங்கன்னா அது விலங்காதான். அப்ப என்னன்னா கூட்டிட்டு அதை இழுத்துட்டு ஓடும், நாம பின்னால ஓடணும், அதை கட்டுப்படுத்த முடியாது. அப்போ இல்லைன்னு நான் எல்லாம் பார்த்தேன். அப்படியான ஒரு பெண்மணி அந்த பெண்மணி என்ன மாதிரி ஒரு பெண்மணி வயசு இருக்கும். பெண் கல்லூரியில் இருக்கா. கணவர் அவங்க ரெண்டு பேருமே பெண்ணுக்கும் கணவருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆல்ரெடி நாய்க்குட்டி செத்து போச்சு. வயசா 45 வயசுல செத்து போயிடுச்சு. இயற்கையாக அது இறந்து போச்சு. அப்போ இன்னொரு நாய்க்குட்டி வேணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. சொல்லி வச்சு நாய்க்குட்டி கொண்டு வரேன்னு சொல்றாரு. அப்போ வீட்டுல பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுச்சு. கணவர் ப்ரொஃபஷனல் கோர்ஸ்க்காக 1 மாசத்துல வெளியூர். அப்போ இந்த அம்மா மட்டும்தான் வீட்டுல தனியா இருக்காங்க. அந்த நாய்க்குட்டியை கொண்டு வராங்க அப்படின்னு பொண்ணு போயிட்டு சரி ரொம்ப நாள் சொல்லி வச்சு கிடைச்சிருக்கு. இப்ப வேண்டாம்னு சொன்னா கிடைக்காது, அதனால நீங்க வாங்கி வச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னும் பூமுட்டி வருது. பூமுட்டி வருது இந்த அம்மாவுக்கு தொடரவே பிடிப்பாரு. அந்த பழைய கூடு இருக்கு, அதை மட்டும் சுத்தம் பண்ணி வச்சுட்டு அதான் சொல்லிடுறோம். அதுக்குள்ள விட்டுறப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்குள்ள விட்டுறாரு. விட்ட பிறகு அது அழும், அதுக்கு பால் கொடுக்கணும். அப்புறம் அது வெளியே போனா அதை எடுத்து சுத்தம் பண்ணணும். அதை செஞ்சுதான் 1 மாசம் வரைக்கும் ரொம்ப பார்த்துதான் கொஞ்சம் கொஞ்சமா அதை செய்யறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா பயங்கரமா இடி இடிக்குது, மழை வர மாதிரி இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல.
அப்புறம் என்ன இவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறது தான் கருத்து. அப்போ அந்த கதையும் ஒரு சிறப்பான மனிதனுடைய இயல்பை அதை நுட்பமா விவரிச்சு எப்படி அது படிப்படியாக அந்த மனமாற்றம் நிகழ்வு அப்படிங்கிறது ஒரு சிறப்பான கதை. அதே மாதிரி வளர்ப்பு விலங்குகள் எஜமானர்களின் உயிரை காப்பது அது நம்மளுடைய சினிமாவிலே தான் தன்னுடைய உயிரையே தியாகம் செஞ்சு எஜமானர்களுடைய உயிரை காக்கிற கதைகள் தான். அது போன்ற இது தியாகமான காப்பு அந்த மாதிரி ஒரு கதையை தான் பெற முடியும். ஆனா அது உச்சகட்டத்தில் தான் அந்த நிகழ்வு நடந்தது. அதுக்கு முன்னால அதுக்கான ஒரு பில்டப் அதுதான் ரொம்ப சுவாரஸ்யமானது. அதுக்கப்புறம் மணி அப்படிங்கிறது ஒரு அரசு ஊழியரின் வளர்ப்புறார். அவர் ரிட்டையர் ஆகிட்டார். அவருடைய ஆளுமை ரொம்ப சிறப்பா அப்படியே சொல்றாரு. வீட்டுல நீ வெளியில எரி அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதை அவர் சொல்றாரு. ஆனா அந்த விவரணையின் வாயில அதை அப்படியே கொண்டு வர சொல்லுவதுன்னு அவருடைய முன்னாள் அதிகாரி அவர் தன்னுடைய பையனுக்கு திருமண அழைப்புதல் கொடுக்கிறதுக்காக வீட்டுக்கு வராது அப்படின்னு ஒரு செய்தி வருது. அதை தொடர்ந்து இவருடைய எதிர்வினை எப்படி எல்லாம் நடந்துக்கிறார் அப்படியெல்லாம் கலப்பிட்டே இருக்கு. கடைசியில பார்த்தா அந்த அம்மா அவங்க அதிகாரிகளுடைய வைஃப் சொல்றாங்க, ஏங்க 4 பேர் மதியாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுல என்ன விசேஷம் இருக்கு? கதை பிடிச்சி தெரியும். அது ஒரு பெரிய விசேஷம் இருக்குது. அதுக்கப்புறம் இப்படி நிறைய சொல்லலாம், நிறைய எழுதி எல்லா கதைகளுமே மிக சிறப்பான கதைகள். தொகுப்பாக வாசிப்பது ஒரு சிறந்த அனுபவம். ஏற்கனவே 1-2 கதைகள் வாசித்திருந்தால் கூட இந்த தொகுப்பில் வாசிப்பது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாசிப்பு கிடையாது இருக்காது. எனவே அனைவரும் இந்த தொகுப்பில் வாசித்து பகிர்ந்து கேட்டுக்கொண்டு வாழ்க்கை நன்றி வணக்கம்.